அமுதா டேய் அமுதா டேய் அமுதா டேய் டேய் இங்க பாருடா. அமுதா டேய். ஹலோ, யார் நீங்க? சார் எங்க ஃப்ரெண்டு சார். சார் நீங்க தான் அட்மிட் பண்ணீங்களா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப இந்த நன்றி உதவி சார். என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் சார். டேய் அமுதன், அமுதன் இங்க பாருங்க. அமுதன் என்ன பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? ஐம் ஃபைன். குட். எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? டேய் அன்பு, யார் அவங்களாம்? என்னடா இவன்? நான் எங்க இருக்கேன்? அமுதன், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவன் என் ஃப்ரெண்டு அன்பு, இவன் செல்வா. ஏய் சதாங்கடா. சதாக்கு ஃபோன் பண்ணடா, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அமுதன், இவரை உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஓ நல்லா தெரியுதே. என் பக்கத்துல தான் இருக்காரு. ஆனா யார் தான் தெரியல டாக்டர். டேய் நான் என்னடா இந்த சட்டை போட்டுன்னு இருக்கேன்? ஆமா, இவர் எப்ப வேலைக்கு சேர்ந்தாரு? ஒரு 6 மாசம் 6 இருக்கும் மாசம் டாக்டர். இருக்கு சார். ஓ, 6 மாசமா? இவருக்கு இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்போ ஷார்ட் டர்ம் மெமரி லாஸா? எஸ் எஸ் எஸ். ஹெல்த்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காரு. நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காரு. நீங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடலாம். நான் கொடுத்த டேப்லெட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமா? பேசலாம். டிஸ்டர்ப் பண்ணாம பேசுங்க. எப்படியோ கண்ணை முழிச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. விஜய் சேதுபதியே தோத்துருவாரு. என்னடா சொல்றாரு இவரு? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணன்னு சொல்றாரு. அதெல்லாம் விடுங்க தம்பி. நம்ம கடையில இருந்து மாத்தி எடுத்து வந்தே ஹெல்மெட், அது எங்கப்பா? எந்த கடை, எந்த ஹெல்மெட்டு? ம், நானும் பைக்கே வாங்கல, அதுக்குள்ள ஹெல்மெட் கேக்குறீங்க? ஹலோ, காலைல என் கடைக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேல்ல, உன்னை கூட இன்கம் டேக்ஸ் ஆபீசர் செக் பண்ணியிருந்தாங்களே. அப்ப நீ கூட ஏதோ பேசி அடி வாங்கினீங்க. அங்கிள் என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போதான் 10,000 ரூபா கடனை வாங்கி பைக்குக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அன்பே, பாலாஜி ஏஜென்சி ஃபோன் போட்டு கொடுறா, வண்டி என்னாச்சுன்னு கேட்போம். பண்ணி குடுறா. வணக்கம், சொல்லுங்க. அன்பு ஃப்ரெண்டு அமுதன் பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க. 10,000 ரூபா கட்டி 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. வண்டி வந்துருச்சா? எப்போ எனக்கு டெலிவரி? என்னது, வண்டி டெலிவரியா? அமுதன் தானே பேசுறது? ஆமா. டேய், நீ வண்டி எடுத்து 6 மாசம் ஆச்சு. 3 மாசம் டிவி கட்டல. நாங்க ஒன்னதானே தேடிட்டு இருக்கோம். நீ எங்க இருக்க முதல்ல சொல்றா. 6 மாசம் 3 மாசம் டியூவா? என்ன தம்பி இப்படி பண்றீங்க? அங்கிள் நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் என்னடானா 6 மாசத்துக்கு முன்னாடியே வண்டி ஏத்துட்டேன்னு சொல்றான். நீங்க என்னடானா ஹெல்மெட்டை மாத்தி ஏத்துன்னு வந்துட்டேன்னு சொல்றீங்க. அன்பே, என்னாச்சா இவங்களுக்குலாம்? என்னது, என்னாச்சா? தம்பி, அது சென்டிமெண்டான ஹெல்மெட்டுப்பா. தயவுசெய்து எங்க இருக்கு சொல்லுங்க. இல்லனா அப்புறம் அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஏய் மச்சி, என்னடா எங்க தான்டா வச்சிருக்க ஹெல்மெட்டை? குடுத்துறேன்டா. ஏய் என்னடா நீ? அவங்க தான் ஏதாவது பெணா தராங்க, நீ அதுக்கு மேல. சார், இப்ப இருக்கிற நிலைமையில எது கேட்டாலும் திரும்ப அதான் சார் சொல்லுவான். சார் நீங்க போங்க சார், அவங்ககிட்ட நான் ரிலாக்ஸா கேட்டு சொல்றேன் சார். ரிலாக்ஸ் எல்லாம் இருக்க முடியாதுப்பா. ஒரு வேலையா போயிட்டு வரேன், அதுக்குள்ள கேட்டு வை. புரியுதா? வாங்கடா. முதலாளி, நம்ம கார்பரேட்டிவ் பைக் விட்டுருக்காங்க முதலாளி. தெரியுது இல்ல, போய் எடு. டேய் வாடா. டேய் அங்க என்னடா வேடிக்கை? புறா போடா.
தேடி பார்த்தீங்களா? நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அந்த ஹெல்மெட் தென்படலை முதலாளி. டேய் அங்கே பாருங்கடா, சிசிடிவி கேமரா ம். செக் பண்ணா தெரிஞ்சிடும். வாங்கடா. நிறுத்துங்க. அந்த இன்னொரு கேமரா ஆன் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய் நல்லா தேடுங்கடா. பாரு அதில் தான் பாரு, கீழே பாரு, நல்லா திறந்து பாரு. டேய் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? டேய் ஒரே இடத்துல தேடாதடா, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். எங்கடா அது? கண்டுபிடிச்சாச்சு முதலாளி. எங்கடா? அங்க பாருங்க கேமரா. ஹே வாங்கடா. தம்பி இவனை தெரியுமா? தெரியும் சார். இந்த ஏரியாவில் தான் பழைய பொருளை வாங்கிட்டு இருப்பான். இப்போ போனீங்கன்னா கூட பிடிச்சிடலாம். டேய் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தல, அது அந்த பையன் தான்டா. அவனே தான் முதலாளி. வண்டியை மடக்குடா, போடா. யோ அறிவில்லை உனக்கு? ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டா, சாவுகிறாங்க. ஏய் டேய் யாருடா இல்ல? ஐயோ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? டேய் அந்த குப்பை தொட்டிக்கிட்ட இருந்த ஹெல்மெட்டை நீ தானே எடுத்த? ஆமா சார். அந்த ஹெல்மெட் எங்கடா? சார் அது என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன் சார். இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்க? டேய் அந்த ஹெல்மெட் என்னோடது, எனக்கு வேணும். இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் பண்ணிக்கிறீங்களே சார். வாங்க சார் நான் வாங்கி தரேன். டேய் வந்து வண்டியில் ஏறு. சார் என்னது? இந்த சதா மற்ற வண்டிலாம் ஏற மாட்டான். வேணா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ ஏய் வாடா. ஏத்துடா. பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க. இதான் உங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா? வாடா. வாங்க. டேய் செல்வா. டேய் மச்சான், டேய் இவங்க தான்டா நம்ம அமுதன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது. ஓ அப்படியா? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட இருந்து எடுத்த ஹெல்மெட்டு. ஆமா. அது அவங்கள் தான் கேட்குறாங்க, கொடுத்துட்றா. ஹெல்மெட் வாங்குறதுக்கு 2 பேரா? ஏய் ஆமாண்டா. எங்கடா ஹெல்மெட்டு? சார் எதுக்கு சார் மிரட்டுறீங்க இப்ப? பின்ன மிரட்டாம. டேய் ஹெல்மெட் கேட்குறாங்களே, கொடுத்துட்றா. மச்சான் இங்க பாருடா, நீ வந்து என்கிட்ட ஹெல்மெட் கொடுத்த, ஆனா இப்ப அது என்கிட்ட இல்ல. டேய் என்னடா சொல்ற? அதுக்கப்புறமேல அன்பு இங்க வந்தான், அதை அவன்கிட்ட கொடுத்துட்டேன்டா. யாரா அந்த அன்பு? சார் அவன் எங்க 2 பேர் ஃப்ரெண்டு தான் சார். சரி வாங்கடா போலாம். வாடா போலாம். கிளம்பு. டேய் இவன் ஹாஸ்பிட்டல் அவன் கூட இருந்தவன் தானே இவன். டேய் ஹெல்மெட் வாங்கினா இவனை போய் கூப்பிட்டு வந்தீங்க. முதலாளி இவனை கேட்டா இவன்ட்ட இருக்குன்றான், இவனை கேட்டா அவன்கிட்ட இருக்குன்றான். உன் கூட ஒருத்தன் தானே அவனா? எங்க ஃப்ரெண்டு சார். இப்போ அவன் எங்க? அவன் ஆபீஸ்ல இருப்பான் இல்ல வீட்ல இருப்பான். ஏய் ஏத்துறா வண்டியில் ஏத்து 2 பேரையும். போடா. ஏறா ஏற வண்டில. டேய் ஏன்டா இவரை கூட்டு வந்துட்டு இருக்க? டேய் உன்கிட்ட ஒரு ஹெல்மெட் கொடுத்தல, ஆ. அந்த ஹெல்மெட் இவங்களுதுடா. நீ கொடுத்த எங்க விட்டேன்னு தெரியலையே. டேய் சத்தியமா ஞாபகம் இல்லடா. என்னடா சொல்ற? நான் மீனா வெளியே கூட்டு போனல, அப்போ இருந்துச்சு. அப்புறம் நீ நானும் ஹாஸ்பிட்டல் போனோமே, ஆமா. அப்பயும் இருந்துச்சு. ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. சார். எங்கடா ஹெல்மெட்? சார். ஒழுங்கு மரியாதையா ஹெல்மெட் கொடுத்தீங்க. ஏங்க இல்லாத ஹெல்மெட்டுக்கு எங்கங்க போவேன்? நான் கதை விடுறீங்களா? டேய் ஆ? வாடா. இதோ வர முதலாளி. டேய் என்ன அவங்கிட்ட கதை பேசினுக்கிற? ஹெல்மெட் இல்லைன்றாங்க முதலாளி. அப்படியா சொன்னா அவன்? கூப்பிட்றான் அவனை. டேய் 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா வாங்கடா. டேய் எங்கடா ஹெல்மெட்டு? நிஜமா என்கிட்ட ஹெல்மெட் இல்ல சார். கிடைச்சா வந்து கொடுத்துறோம் சார். எல்லாம் கூட்டுக்கொள்ள வாணியா? இவனே வண்டியில் ஏத்துறான். நான் ஏன் சார் வரணும்? போ ஏறி போ. வாடா.
சொன்னாங்களா? இவனுங்கள கை வலிக்க அடிச்சிட்டேண்ணே. வாயே திறக்க மாட்டேன்னானுங்கண்ணே. நிறுத்துங்கயா சார். இந்த ஹெல்மெட்டுக்காக போட்டு இப்படி அடிக்கிறீங்க? சாதாரண ஹெல்மெட்டுக்காக இவ்வளோ அடி அடிக்கிறீங்களா சார்? சார் இன்னொரு வாட்டி எங்களை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவ? எங்களால தாங்க முடியாது சார். எங்களை விட்டுருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, ம்? இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஹெல்மெட்டை கேட்டு அடிக்கிறீங்க, ஆனா என்னையே அடிக்கிறீங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்லையா? எல்லாம் உன்னால தானே. சார் சரியான நேரத்தில் வந்தீங்க சார். நாங்கள் எந்த தப்புமே பண்ணல சார். ஒரு ஹெல்மெட்டுக்காக எங்களை கடத்திட்டு வந்து எங்களை அடிச்சிட்டு இருக்காங்க சார். தயவு செஞ்சு எங்களை நீங்கள் தான் சார் காப்பாற்றணும். இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? கண்ணுங்களா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்க. அந்த கருமம் பிடிச்ச ஹெல்மெட்டால ஏன் இப்படி எல்லாரும் அடி வாங்கி அசிங்கப்படுறீங்க? ஏதாவது மறைச்சு கிச்சு வச்சிருந்தா ஏன்ட்ட கொடுத்துருங்கப்பா. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சூப்பர் ஹெல்மெட்டா வாங்கி தரேன். ம், அதை விட்டுட்டு தொலைஞ்சி போச்சு மறந்து போச்சுன்னு ஏதாவது கதை சொன்னீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட அடியை பற்றி இன்னும் உங்களுக்கு முழுசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை தெரிய வச்சிருவேன். சார் இவன் ஹெல்மெட் கொடுத்தது உண்மைதான் சார். ஆனால் நிஜமாக எங்கே வச்ச ஞாபகமே இல்லை சார். சார் எங்களை விட்டுருங்க சார். கிடைச்சா கண்டிப்பாக நானே வந்து கொடுத்துட்றேன் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ம் சார் இவனுங்களாம் சொன்னால் புரியாது. நம்ம வேலையை காட்டுங்க, போங்க. சார், இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். மனித உரிமை கமிஷன்ல உங்களை போட்டு கொடுத்தா உங்க வேலையை போயிட்டு தெரியும்ல. எங்களை காப்பாற்ற வந்திருக்கீங்கன்னு பார்த்தா அவங்கள நீங்க நல்லா வாங்க கொடுத்துட்டா. ஏசிபி அருண், என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? சார் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. காலையில் பொருள் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துரு சார். நல்ல செய்தியாக தான் என் காதுக்கு வரணும். என்ன புரியுதா? ஓகே சார், ஷூர். குருகார் என்ன சொன்னாரு? நாளை காலைல பொருள் அவர் கைக்கு போய் சேரணுமா, பார்த்துக்கோங்க. ஓகே. ஏய் ஹெல்மெட் எங்கன்னு சொல்லனா எல்லாரையும் போய்ச்சிருவேன். சரி ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா நான் ஃபோன் பண்ணேன். மற்ற எல்லாம் காலைல வந்து பார்த்துக்கலாம். ம். பத்திரமா பார்த்துக்கோ. சரி சரி. ஹெல்மெட் கட்சா கொடுத்துட்றேன் சார். ஏய் வாடா இங்க. ஏசிபி சொன்னது கேட்டீங்கல்ல, பத்திரமா பார்த்துங்க. காலைக்குள்ள உண்மை வர வச்சிருங்க. சரியா? பார்த்து பார்த்துங்கடா, போடா. கை கால்லாம் நல்லா கட்டி தான் இருக்கு. எவனும் ஓட மாட்டானுங்க. வாங்க வாங்க, போய் எதனா சாப்பிட்டு வரலாம். சரிண்ணே, சார் வாங்கடா. நீங்களும் வாங்க சார். ம்